சிலர் ரோட்ல பார்த்துட்டு ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இயேசு சொல்லியிருந்தேன், ஐயோ நான் கவனிக்கலையே பேதுரு, நான் அங்க திரும்பி பார்க்கும்போது நீ மூழ்கிட்ட, அப்படியா செத்துட்டானா அப்படின்னு சொல்லல ஆண்டவர். அவன் மூழ்கிறதும் தூக்கிட்டார். ஒற்ற பிரேயர், சிம்பிள் பட் பவர்ஃபுல். கர்த்தாவே ரட்சியும், லார்ட் சேவ் மீ. அழைச்சிட்டேனே. அதுக்கு பின்னாடி பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு துப்பட்டி இறங்கி வருது, பலவிதமான பட்சி பறவைகள் அதுக்குள்ள இருக்கு. பேதுருவை அடித்து புசின்னு சொல்லும் போது கொஞ்சம் தயக்கம் காட்டுறார். 3 தடவை சொன்ன பிறகும் தயக்கம் காட்டினாரு, செயல்படல. ஒரு தடவை செயல்படுவதற்கு இறங்கி மூழ்குகிற அனுபவம் உடையவர்கள் அடுத்த தடவை செயல்படும்படி இறங்க மனதில்லாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தடவை விழுந்தா அடுத்த தடவை கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒரு தடவை ஜெப ஊழியத்தில் விழுந்திருக்கலாம், ஒரு தடவை சில பாதையில் விழுந்திருக்கலாம். ஆனால் அடுத்த தடவையும் செயல்பட சொல்லும்போது நீங்க தாமதிக்க கூடாது. உடனே அடித்து புசிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். ஏற்கனவே 4ஆம் ஜாமம் வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியுமா? 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 முதல் 6 மணிக்குள்ளாக. இப்பொழுது நீ தாமதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பொழுது விடுகிறதற்குரிய சமயம் வந்துவிட்டாகிவிடும். வேதம் சொல்லுகிறது, வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போய்விடும். வெயில் ஏறுவதற்கு முன்பதாக, சில தரிசனங்கள் உருகி போவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமத்திலேயே நீ நடந்து விடுவதற்குள்ளே ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஓ, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமம் முடிய போகிறது. பொழுது போகிறது. கர்த்தர் சிலரை தீவிரப்படுத்துகிறார். இந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்ததற்கு காரணம், இந்த 3 மணி முதல் 6 மணி இந்த அதிகாலை வேளை முடிவதற்கு முன்பதாக, ஓ பேதுருவே, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக நீ இறங்கி விடு. நீ யோசிச்சு பாருங்க, யாரையாகிலும் நீ யோசிச்சு பாருங்க. மறுரூப மலையில இயேசு யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரையும் ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போகிறார். அப்போ மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். உடனே பேதுருவுக்குள்ள ஒரு விருப்பம். மத்தேயு 17:4, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, இஃப் யூ பெர்மிட் மீ, எனக்கு ஒரு ஆசை, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் எனக்கு கட்டணும்னு ஆசை. அப்போ அந்த கூடாரம் கட்டணுங்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அவன் சொல்லுங்களேன், யோவான் சொல்லி இருந்திருக்கலாமே, யாக்கோபு சொல்லி இருந்திருக்கலாமே, பேதுரு சொல்றார் கூடாரம் கட்டலாமா, பிளானிங் டு மேக் டென்ட். உடனே இயேசு சொன்னார், 3 பேருக்கு 3 கூடாரமா? அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு கூடாரம் இருக்கணும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைவிட்டு சொல்லுங்க, ஒரே கூடாரம், only one tent. கைவிட்டு சொல்லுங்க, ஒரே கூடாரம். பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால எலியாவையும் மோசையும் விரட்டிடாதீங்க. பக்கத்தில் பாச, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால. ஆமா, இயேசு கிட்ட என்ன பேச வந்தாங்கன்னு தெரியல, அவங்கள விரட்டி விட்டாங்க இவங்க. புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பரலோகத்திலிருந்து ஒருத்தங்க வர்றாங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க தானே வந்தாங்க. அது அந்த மெசேஜ் கம்ப்ளீட் ஆச்சான்னு கூட தெரியல. இவன் விருப்பத்தை தெரிவிக்க போய் அவங்க பாதியிலேயே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால. இப்ப கேளுங்க, இப்படி எல்லாமா விரும்புவீங்க? சொல்லுங்க, நல்லா வருவீங்க. சொல்லுங்க, நல்லா வருவீங்க. எப்படியெல்லாம் விருப்பம் பாருங்களேன். நிறைய பேருக்கு விருப்பம் எப்படியெல்லாம் விருப்பம் வருது பாருங்களேன். ஒரே ஒரு விருப்பம், தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போசனம். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி சாதாரணமா வர்ற மாதிரி தெரியலாம். பட் இட் வாஸ் prepared in the presence of God. Please. நேத்து அருள் பிரதர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னேன். ஆவியானவருக்கு விரோதமா தூஷணம் சொல்றதுன்னா என்ன தெரியுமா? டைரக்டா ஆவியானவரே நீர் எல்லாம் ஒரு ஆவியானவரா அப்படின்னு சொல்றது இல்ல. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவினுடைய ஆவியானவரே பேசுகிறார்னு ஊழியக்காரங்களை பத்தி சொல்றாரு. அப்ப ஊழியக்காரங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை காலில் போட்டு மிதிச்சிங்கன்னா நீங்க யாருக்கு எதிராக தூஷணை சொல்றீங்க? ஆமா, வீட்டில் போய் சொல்லிக்கோங்க, பரிசுத்தாவிக்கு. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, என்ன தள்ளிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்க. அப்ப நாம எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிற? அந்த வசனத்தை கேட்கும்போது நீ கை உயர்த்தி சொல்லுங்க,
தேவையில்லாத விருப்பம் வரக்கூடாது, நல்ல காட்லி டிசைர்ஸ் வரட்டும். கை உயர்த்தி காட்லி. நீ நீ அத பேதுருக்கிட்ட ஒரு இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். சிலருடைய சிந்தையை கர்த்தர் தொட விரும்புகிறார். சிலருடைய டிசைர்ஸ் மாறட்டும். நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, பேதுரு நினைச்சிருக்கலாம், I am giving so many good ideas to the kingdom of God. நான் தேவராஜ்யத்துக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். டிபார்ட் ஆயிடுச்சு. அந்த கமிட்டியை கலைஞ்சிச்சு. அந்த கேதரிங். ஆவியானவர் இங்கே ஒரு 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 ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சங்கத்தை நம்முடைய விருப்பங்களினால் கலைத்து விடாதபடி தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்படி எனக்கு ஒரு விருப்பம் வரட்டும்னு சொல்லுங்க. சத்திய வழங்குறவங்க மட்டும் எனக்குள்ள ஒரு விருப்பம், அந்த விருப்பம் ஆலோசனை சங்கத்தை தேவனுடைய இன்டர்வென்ஷனை தடை பண்ணுகிறதா இராதபடி நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விரும்புங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், எனக்கு ஒரு விருப்பம் வரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களை பார்த்து நான் தாழ்மையா கேட்கிறேன், ஒரு விருப்பம் வரட்டும் உங்களுக்குள்ள. தங்கச்சி மாறே, சகோதரா, தகப்பனே, தாயே, ஒரு விருப்பம் வரட்டும். கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து விருப்பத்தை காட்டுவதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யும்படி ஒரு விருப்பம் சபைக்குள்ளே வந்து விடாதா? அந்த விருப்பத்தை சபை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தண்ணீரின் மேல் நடப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கணும், விருப்பம் தெரிவிக்கணும். இந்த பாதையிலே நடப்பதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் வா என்று கூப்பிட்ட போது உடனே யோசேப்பு போகிறேன் என்று விருப்பம் தெரிவித்தான். கர்த்தர் அவனை தண்ணீரின் மேல் நடப்பதற்கு. மத்தேயு 14 அதிகாரம் அதனுடைய 29 வாசிங்க பாஸ்டர் ப்ளீஸ். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். கையசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆக்ஷன் சொல்லுங்க, ஆக்ஷன், ஆக்ஷன், சத்தமா சொல்லுங்க, ஆக்ஷன். செயல்பட்டான். கட்டளையிடும் என்று சொன்னார், விருப்பத்தை தெரிவித்தான். வா என்று கூப்பிட்ட உடனே அடுத்த வருஷம் வர்றேன் ஆண்டவரே, 6 மாசம் கழிச்சு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லல. இமீடியட்லி he stepped into the water. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உடனடியாக அவன் ஜலத்தில் இறங்கி நடக்க தொடங்கினான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கட்டளை இடுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு நிறைவேற்றினா கவனிங்க, அதுக்கு இடையில சகலமும் மாறி போகும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே 4ஆம் ஜாமம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா, 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 முதல் 6 மணிக்குள்ளாக. இப்பொழுது நீ தாமதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பொழுது விடுகிறதற்குரிய சமயம் வந்துவிட்டாகிவிடும். வேதம் சொல்லுகிறது, வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போய்விடும். வெயில் ஏறுவதற்கு முன்பதாக, சில தரிசனங்கள் உருகி போவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமத்திலேயே நீ நடந்து விடுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஓ, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமம் முடிய போகிறது. பொழுது போகிறது, பொழுது போகிறது. கர்த்தர் சிலரை தீவிரப்படுத்துகிறார். இந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்ததற்கு காரணம் இந்த 3 மணி முதல் 6 மணி இந்த அதிகாலை வேளை முடிவதற்கு முன்பதாக, ஓ பேதுருவே, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக நீ இறங்கி விடு, நீ இறங்கி விடு, நீ இறங்கி விடு, நீ இறங்கி விடு. எத்தனை பேர் இன்றைக்கு செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்? துணிந்து செயல்பட இறங்கின பேதுரு சூழ்நிலைகளை பார்த்தவுடனே அவன் மூழ்கி போக தொடங்கினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உன்னை வான் கூப்பிட்டது நான் ஆனதுனால உன்னை தூக்கி எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குன்னு கர்த்தர் உன்னை கூப்பிட்டுட்டேனே. நம்மளை கூப்பிட்டுட்டார்ல, கை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை கூப்பிட்டுட்டார்ல. போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராதுங்க. ஐயோ நான் கவனிக்கலப்பா, ஐயோ நீ மூழ்கி போயிட்டியா, நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சிலரை ரோட்ல பார்த்துட்டு ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இயேசு சொல்லியிருந்தேன், ஐயோ நான் கவனிக்கலையே பேதுரு, நான் அங்க திரும்பி பார்க்கும்போது நீ மூழ்கிட்டா, அப்படியா செத்துட்டானா அப்படின்னு சொல்லல ஆண்டவர். அவன் மூழ்கிறதும் தூக்கிட்டார். ஒற்ற பிரேயர், சிம்பிள் பட் பவர்ஃபுல். கர்த்தாவே ரட்சியும்,
லார்ட் சேவ் மீ. அழைச்சிட்டேனே. அதுக்கு பின்னாடி பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு துப்பட்டி இறங்கி வருது, பலவிதமான பட்சி பறவைகள் அதுக்குள்ள இருக்கு. பேதுருவை அடித்து புசின்னு சொல்லும்போது கொஞ்சம் தயக்கம் காட்டுறார். 3 தடவை சொன்ன பிறகும் தயக்கம் காட்டினாரு, செயல்படலை. ஒரு தடவை செயல்படுவதற்கு இறங்கி மூழ்குகிற அனுபவம் உடையவர்கள் அடுத்த தடவை செயல்படும்படி இறங்க மனதில்லாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தடவை விழுந்தா அடுத்த தடவை கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒரு தடவை ஜெப ஊழியத்தில் விழுந்திருக்கலாம், ஒரு தடவை சில பாதையில் விழுந்திருக்கலாம். ஆனால் அடுத்த தடவையும் செயல்பட சொல்லும்போது நீங்க தாமதிக்க கூடாது. உடனே அடித்து புசிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா யாருமே ஊழியம் செய்ய முடியாது. டு பி ஃப்ராங்க், எத்தனை தடவை ஜெபத்தில் நான் விழுந்திருக்கிறேன், எத்தனை தடவை நீங்க விழலையா? விழுந்திருக்கோமா இல்லையா? வேத வாசிப்பில் குறைவுபட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனா அடுத்த தடவையும் அடித்து புசின்னு சொல்லும்போது நான் செயல்படுவதற்கு ரெடியா இருக்கணும். கடந்த கால விழுகை நிகழ்கால செயல்பாட்டிற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. இன்னும் இந்த லாக்டவுன்ல நடந்த 6 மாசத்துல நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு வீட்டில் நடந்த சண்டை, அங்க போட்ட சண்டை, இங்க போட்ட சண்டை, நான் அவனுக்கு பைசா கொடுக்கணும், இவனுக்கு கடன் கொடுக்கணும், அந்த விழுகையே யோசிக்காதீங்க. இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அடித்து புசி என்று சொல்லும்போது சவுல் அடித்து புசிக்க கூடாது சொல்லும் போது ஒரு யோனத்தான் எழும்பி அடித்து புசியுங்கள் என்று சொல்லும் போது அதை நல்ல கை தட்டுங்க பாக்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறதை உணர்றீங்களா? அப்படியே எழுமி நிற்கலாம், இருந்த இடங்கள் எழுமி நிற்கலாம். அப்படியே ஜெபத்தோட கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால். கை உயர்த்தி ஸ்தோத்திரப்படுங்க. நீரே ஆனால். நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்க தொடங்கிடணும், நேரம் இல்லை. ஜெபிக்க தொடங்கிருங்க. லாதுடா ரகபா ஷிகந்தல ரபா. ஜெபிக்க தொடங்கிருங்க. நீரே ஆனால். Lord, if it is you, என்னால முடியும்பா, என்னால முடியும் ஆண்டவரே, என்னால முடியும் ஆண்டவரே. உம்மை நான் உயர்த்த விரும்புகிறேன். இந்த பிரச்சனை நடுவில் நீரே ஆனால் என்னால நடக்க முடியும்னு சொல்லி நான் உம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். உங்க நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். நீரே ஆனால். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, என்னை ஊழியத்துக்கு அழைத்தது நீர்தானா? கேட்டுக்கோங்க. என்னை ஜெபத்திற்கு அழைத்தது நீர்தானா? என்னை ரட்சித்தது நீரே ஆனா? எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால நடக்க முடியும். ஜெபிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவாவே, have I not commanded you? எத்தனை பேர் விருப்பம் தெரிவிக்க போறீங்க? ஆவிக்குரிய விருப்பம். மற்றவங்களுக்கு இல்லாத விருப்பம் எனக்குள்ள வரட்டும்பா. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் மறுபடியும் ஜெப ஊழியத்தை செய்ய விரும்புறேன். ஒரு சத்தியத்தை கேட்டுக்கோங்க, நீங்க விரும்பாத வரைக்கும் உன்னை வான்னு கூப்பிட மாட்டா. ஜெபிங்கள விருப்பம் தெரிவிக்கிறவங்களை வான் கூப்பிடுகிறா. நல்ல விருப்பங்களை தெரிவிங்க. நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய இன்டர்வென்ஷன்ஸை தடை பண்ணிடக்கூடாது. மோசே எலியாவை தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தெய்வீக விருப்பங்கள் சபையில எழும்பி வரட்டும். ஆதி காலத்தில் இருந்த ஆத்தும ஆதாயம், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் நடத்தப்படுதல், சீஷர்களை உருவாக்குகிறது, சபை கட்டப்படுதல், இந்த விருப்பங்கள் மறுபடியும் திருச்சபைக்குள் ஆழமாய் வேரூன்றப்படுகிறது. நீரே ஆனால். அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தை அழைத்தது நீரே ஆனால். இந்த சபை மூழ்கி போவதில்லை, இது தண்ணீரின் மேல் நடக்கும். கைகளை தட்டணும். I feel the heaven is opening. சிலரை வான்னு கூப்பிடுகிறார். ஏறி வா. இப்போ செயல்படுவதற்கு தண்ணீரின் மேல் கால் வைக்கிற சிலரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உன்னுடைய பழைய வீழ்ச்சி இந்த செயல்பாட்டிற்கு தடை அல்ல. அடித்து புசி. உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறவைகளை சவுல் தடை பண்ணலாம். ஆனால் யோனத்தான் சொல்லுகிறார், அடித்து புசி. ஓ ரபா ரீகந்தல ரபாசி.